மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 2. அதிகாரம் 8. சதிகாரனுக்கேற்ற கொலைகாரி. பகுதி 3. மாசிலாமணி உயர்வான ஆடை ஆபரணங்களால் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு அத்தர், ஜவ்வாது முதலிய பரிமள வஸ்துக்களை தனது உடம்பிலும் ஆடைகளிலும் பூசிக்கொண்டு தனது ஆசை நாயகியான ரமாமணியிடம் போக புறப்பட்டான். அதே தெருவில் அவனது மாளிகைக்கு நேர் எதிரில் இருந்த பெரிய மெத்தை வீட்டிலேயே அவளை வைத்திருந்தான். ஆகையால் அவன் அதிக தூரம் போக வேண்டிய அவசியமில்லாது இருந்தது. அவன் தனது மாளிகையின் வாசலை விட்டு கீழே இறங்கி சுமார் 30 கஜ அகலம் உள்ள வீதியை கடந்து நேராக எதிரே சென்று ரமாமணியின் வீட்டு வாசலை அடைந்தான். அந்த வீட்டின் முன்புறம் இரும்பு கிராதிகள் போட பெற்றிருந்தது. அவைகளின் உள்ளே இருந்த திண்ணையின் மேல் உட்கார்ந்து நூல்வலை பின்னிக் கொண்டிருந்த போயி ஒருவன் உடனே ஓடி வந்து கிராதி கதவை திறந்துவிட்டு, தேவரா, தெண்டம் மொஸ்துந்தி என்று தெலுங்கு பாஷையில் அவருக்கு வணக்கம் கூறி கையெடுத்து கும்பிட்டான். அவனை நோக்கி, அம்மாளுடைய சமயம் எப்படி என்றான். போய் சிறிது நேரம் தயங்கி, போஜன சமயமோ என்னமோ தெரியவில்லை எஜமானே என்றான். அதை கேட்டுக்கொண்டே மாசிலாமணி முதல் வாசலை கடந்து உள்ளே சென்றான். அதன் நடை கதவு சாத்தி உள்பக்கத்தில் தாழிட பெற்றிருந்தது. அதன் பக்கத்தில் போய் நின்ற மாசிலாமணி, ரமா ரமா என்று கொஞ்சலாக 2 குரல் கூப்பிட்ட வண்ணம் கதவை மெதுவாக தட்ட உடனே கதவு திறக்கப்பட்டது. உட்புறத்தில் சுமார் 45 வயதடைந்த ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவர் மாசிலாமணியை கண்டு சிரித்த முகத்தோடு, வாருங்கள், குழந்தை படுக்கை அறையில் நாவல் படித்து கொண்டு படுத்திருக்கிறாள் என்று கூறிவிட்டு மேல் பக்கம் நிமிர்ந்து மெத்தையை பார்த்தபடி, ரமா ரமா, எஜமான் வந்திருக்கிறார்கள் என்று கூவி எச்சரித்தான். அடுத்த நிமிஷத்தில் மாசிலாமணி தாழ்வாரத்தில் இருந்த படிக்கட்டின் வழியாக ஏறி மேன் மாடத்திற்கு செல்லலானான். படிகள் முடிந்தவுடன் எதிரில் ஒரு பெருத்த கூடம் காணப்பட்டது. அந்த கூடம் தேவேந்திரனது குழு மண்டபம் போல மகா அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு காண்போர் மனதை பிரமிக்க செய்வதாய் அமைந்திருந்தது. எங்கு பார்த்தாலும் நிலை கண்ணாடிகளும் ரவிவர்மாவின் படங்களும் வால் ஷேட் குளோபுகளும் கண்ணாடி சரங்களான இதர விளக்குகளும் மின்சார விளக்குகளும் ரசகுண்டுகளும் புதுமை புதுமையான மின்சார விசிறியும் தந்த நாற்காலிகளும் வெல்வெட்டு சோபாக்களுமே மயமாக இருந்தன. ஆங்காங்கு சிற்ப சாஸ்திரிகளால் செதுக்கப்பட்ட வினோதமான பெண் சிலைகள் வேடிக்கையாக நிறுத்த பெற்றிருந்தன. நவரத்தினங்களும் பட்டுக்களும் கலந்த விலையுயர்ந்த ஹாரங்களும் தோரணங்களும் அந்த கூடம் முழுவதிலும் பின்னிக்கொண்டு கொடி சம்பங்கி பந்தல் போல காணப்பட்டன. தரையே தெரியாதபடி வழுவழுப்பான ரத்தின கம்பளம் கீழே பரப்ப பெற்றிருந்தது. அந்த கூடத்திற்கு அடுத்தாற்போல் ரமாமணியின் பள்ளி அறை இருந்தது. மாசிலாமணி படிக்கட்டின் கதவை அடைந்து கூடத்தில் நுழையும் வரையில் மூடப்பட்டிருந்த பள்ளி அறையின் கதவுகள் உடனே திடீரென்று திறந்து விடப்பட்டன. அந்த பள்ளி அறையின் உள்பக்கத்து அமைப்பையும் அலங்காரங்களையும் உள்ளபடி விவரித்து கூறுவது சாத்தியமற்ற காரியம் என்றே சொல்ல வேண்டும். அவ்விடத்தில் காணப்பட்ட வில் வைத்த பெருத்த கட்டில் அந்த அறை முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருந்ததன்றி அதன் மீது ஒரே காலத்தில் 10 மனிதர் சயனித்துக் கொள்ள தகுந்த இடவசதி பெற்றதாய் காணப்பட்டது. அதன் மீது வெல்வெட்டு போர்த்த பெற்றதும் 1 முழ உயரம் உள்ளதுமான மிருதுவான மெத்தையும் 20-25 தலையணை திண்டு தினுசுகளும் காணப்பட்டன. அந்த அறை முழுவதும் அத்தர், ஜவ்வாது, ஊதுவத்தி, பன்னீர், ரோஜா புஷ்பம், ஜாதி மல்லிகை புஷ்பம் முதலியவற்றின் ஒன்று கூடிய பிரம்மானந்தமான மனம் கமகமவென்று கமழ்ந்து அவ்விடம் வருவோரது மனத்தை மயக்கி பரவசப்படுத்தும் தன்மையாயிருந்தது. சுவர்கள் முழுவதும் நிலை கண்ணாடிகளே நிறைந்திருந்தமையால் கட்டிலிலும் அதன் மேல் உள்ள மனிதர் வடிவமும் அந்த கண்ணாடிகளிற்குள் பலவாய் பெருகி மனதை பிரமிக்க செய்வதோடு அந்த பள்ளி அறையின் அலங்காரத்தை 1000 மடங்கு பெருக்கி காட்டின. சுவர்களில் பொருத்தப்பட்டிருந்த நிலை கண்ணாடிகளுள் சிலவற்றில் உள்ள விசையை அழுத்தினால் அவை கதவுகள் போல திறந்து கொண்டன. ஒவ்வொரு நிலை கண்ணாடியின் பின்புறத்திலும் ஒவ்வொரு கண்ணாடி பீரோ வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பீரோவில் ரமாமணியம்மாளின் வைரம், கெம்பு, தங்கம் முதலிய ஆபரணங்களும் பவுன்களும் ரூபாய்களும் இருந்தன. இன்னொன்றில் அவளது பட்டாடைகள், ரவிகைகள் முதலிய ஆடைகளே மயமாக இருந்தன. இன்னொரு பீரோவில் மல்கோவா, சீமை இலந்தை, ஆரஞ்சு, செவ்வாழை, மலைவாழை போன்ற முதல் தரமான கனிவர்க்கங்கள் நிறைந்திருந்தன.
இன்னொன்றில் நிறைய நாவல் புஸ்தகங்களும் பாட்டு புஸ்தகங்களும் அடங்கியிருந்தன. இன்னொன்றில் வீணை, பிடில், ஹார்மோனியம் முதலிய வாத்தியங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இன்னொன்றில் ஜிலேபி, ஹல்வா, தூத் பேடா, பாசுந்தி முதலிய மாதுரியமான மிட்டாய் தினுசுகள் வெள்ளி பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்தன. இன்னொரு பீரோவில் இளநீர், சர்பத்து, சோடா, கலர்கள், பால் முதலிய பான வஸ்துக்களே காணப்பட்டன. இவ்வாறு அந்த அதிசய பள்ளி அறை உலகத்தில் உள்ள இன்பகரமான வஸ்துக்கள் எல்லாம் நிறைந்த ஒரு பண்டக சாலை போல அமைந்திருந்ததன்றி அவைகள் யாவினும் 10,000 மடங்கு அதிக இன்பமயமாக விளங்கிய ரமாமணியம்மாள் என்ற பெண்ணரசியின் ஆஸ்தான மண்டபமாகும் பாக்கியத்தையும் பெற்றிருந்தது. அத்தகைய மேன்மை வாய்ந்த சயன மாளிகையின் கதவுகள் திறக்கப்பட்டவுடனே உள்புறத்தில் ஸ்வர்ண பிம்பம் போல அழகின் திரளாக காணப்பட்ட ஒரு பெண் வடிவம் ஜகஜோதியாக எதிரில் நின்றது. அவளது அழகு அதி ஆச்சரியமான தெய்வீகத்தன்மை வாய்ந்ததாக தோன்றியது. ஆகையால் அவள் அப்போதே தெய்வலோகத்திலிருந்து இந்திர விமானத்தில் அமர்ந்து கீழே இறங்கியவள் போல காணப்பட்டாள். அவளுக்கு சுமார் 18 அல்லது 19 வயதே இருக்கலாம். ஆயினும் அவள் உருட்சி திரட்சியான அங்கங்களும் கட்டுமஸ்தான மேனி அமைப்பும் வாய்ந்தவளாய் இருந்தமையால் அவள் அப்போதே புஷ்பித்து புருஷர் முகத்தையே பாராத 14 அல்லது 15 வயது மடந்தை போல காணப்பட்டாள். அவளது கை கால்கள் முதலிய ஒவ்வொரு உறுப்பும் மிகுந்த காந்தியும் கனிவும் மிருது தன்மையும் கட்டழகும் பெற்று காண்பதற்கு முழுவென்று நிரம்பவும் வசீகரமாக காணப்பட்டது. ஆனாலும் அவளது மொத்தமான தோற்றம் அவள் அதிக பருமனின்றி பொற்கொடி போல இருப்பதாக காணப்பட்டது. அவளது முகம் அப்போதே மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல முற்றிலும் மனோக்கியமாகவும் சாத்வீகம், நிஷ்கபடம், மனிதரிடம் இயற்கையான வாஞ்சை முதலிய சிரேஷ்ட குணங்களை காண்பிப்பதாகவும் அமைந்திருந்தது. அவள் அன்றைய தினம் முழுவதும் கெம்புக்களிலான ஆபரணங்களையே பாதாதி கேசம் வரையில் அணிந்திருந்தாள். அவளது மேனியில் ஊதா நிற சேலையும் ரோஜா நிற ரவிக்கையும் அழகு பெற்று கொண்டிருந்தன. தந்தம் போன்ற துல்லியமாக காணப்பட்ட அவளது உடம்பில் சிவப்பு, ஊதா முதலிய மாறுபட்ட பல நிறங்களை கொண்ட ஆடை ஆபரணங்கள் இருந்தமையால் அவளது எழில் வர்ணனை கடங்காத அதீதமான சிருஷ்டியை சேர்ந்ததாய் தோன்றியது. அந்த அற்புத வசீகர மங்கையாவள் என்பதையும் அவளுக்கும் மாசிலாமணிக்கும் எப்படி சிநேகம் உண்டாயிற்று என்பதையும் தெரிந்து கொள்வது நமது கதை போக்கிற்கு அவசியமான விஷயம். ஆதலால் அதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். சட்டைநாத பிள்ளை பிரபல தசையடைந்திருந்த காலத்தில் வடிவாம்பாளை மாசிலாமணிக்கு கல்யாணம் செய்விப்பதற்காக அவளை பலவந்தமாக மன்னார்குடியிலிருந்து அபகரித்து வந்ததாக நாம் முன்னரே படித்தோம் அல்லவா? அந்த காலத்தில் அவர்களது மாளிகைக்கு எதிர் வீட்டில் இன்னொரு வக்கீல் வசித்து வந்தார். அவர் நிரம்பவும் கீர்த்தி வாய்ந்த பிரபல வக்கீலாக இருந்து மகா திறமைசாலி என்று எல்லோராலும் புகழ பெற்று வந்தார். அவர் எடுத்துக்கொண்ட வழக்கு தோற்று போனதென்ற இழுக்கே அவருக்கு ஒரு நாளும் உண்டானதில்லை. கண்ணீருக்கு எதிரில் கொலை செய்தவர்களும், அயலான் மனைவியை பலவந்தமாக கற்பழித்தவர்களும், கொள்ளையடித்தவர்களும், பொய் கையெழுத்து செய்தவர்களும், இன்னும் இவை போன்ற பெரும் பெரும் குற்றங்களை செய்தவரும் அந்த வக்கீலின் அபார சாமர்த்தியத்தினால் நிரபராதிகளாய் போய் தப்பித்துக் கொண்டனர். அத்தகைய பரோபகாரியான வக்கீலின் வீட்டில் ஆயிரமாக பொருள் வந்து குவிந்து கொண்டிருந்தது என்பதை சொல்வது மிகையாகும். ஆனால் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஏற்பட்டு அது காலக்கிரமத்தில் பெருத்த பைத்தியமாக முற்றி போய்விட்டது. அதாவது சீமையிலிருந்து வரும் மதுபானங்களில் அவருக்கு எப்படியோ பரிச்சயம் ஏற்பட்டு 2 வருஷத்தில் அது முற்றி பெருத்த பேய் போல அவரை பிடித்து கொண்டது. அதனால் அவருக்கு இயற்கையான ஆகாரத்தில் வெறுப்பு ஏற்பட்டு போனது. ஆகையால் காலக்கிரமத்தில் அவர் அன்னம், தண்ணீர் முதலிய எந்த வஸ்துவையும் உட்கொள்வதையே அடியோடு விட்டுவிட்டார். எப்போதும் சீமை மதுவையே ஜீவாதாரமாக மதித்து அவர் அருந்தி கொண்டு வந்தார். எப்போதும் அவரது கண்கள் கோவை பழம் போல சிவந்தே காணப்பட்டன. அவர் தமது வீட்டில் இருக்கும்போது ஓயாமல் குடித்து மயங்கி படுத்த படுக்கையாகவே இருப்பார். கச்சேரிக்கு போகும் காலத்தில் அவரது சட்டை பைக்குள் 2 புட்டிகள் ஊஞ்சலாடிக்கொண்டே இருக்கும். கச்சேரியில் நியாயாதிபதி அப்புறம் இப்புறம் திரும்பும் சமயத்தில் அவர் மேஜையின் மறைவில் தமது வாயை வைத்து மது புட்டியை திறந்து 2 வாய் இழுத்து தனக்கு சுறுசுறுப்பை உண்டாக்கி கொண்டே எழுந்து வாதாடுவார். அத்தகைய பரிதாபகரமான மனிதர் என்ன ஜாதியை சேர்ந்தவர் என்பதை அறிய நமது வாசகர்கள் விரும்பலாம்.
அவரது ஜாதி என்னதென்பதை நாம் வெளியிடுவோமாயின் அதே ஜாதியை சேர்ந்த பிறரது மனம் புண்படுவதை கருதி நாம் வெளியிடுவது அனுசித்தமென அதை சொல்லாமல் விடுகிறோம். அவரது முதல் மனைவி இறந்து போன பிறகு சில வருஷ காலம் அவர் விதுரராகவே இருந்து தற்செயலாக ஒரு நாள் ஒரு வழக்கின் பொருட்டு பக்கத்து ஊரிற்கு போயிருந்த காலத்தில் அவ்விடத்தில் அவர் தமது பந்துவான ஒருவர் வீட்டில் தங்க, அங்கே அவரது திருஷ்டியில் பட்ட அந்த பந்துவின் மகளான நமது ரமாமணியை கண்டு அவளது மகா வசீகரமான அழகில் ஈடுபட்டு அவளை இரண்டாவது மனைவியாக கல்யாணம் செய்து கொண்டார். ரமாமணியின் தாய் தந்தையர் பரம ஏழையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆதலால் வக்கீலின் பெருத்த செல்வத்தையே கருதினார்கள் அன்றி அவரது வயதையாகிலும் குடியினால் அவருக்கு ஏற்பட்டிருந்த இழிவையாகிலும் கருதவே இல்லை. நமது ரமாமணி தனது புருஷரது மனைக்கு வந்த பிறகு அபாரமான சம்பத்திற்கு எஜமானியாகி சகலமான சுகபோகங்களையும் செல்வாக்கையும் அனுபவித்திருக்க, சொற்ப காலத்தில் அவளது தேக கட்டும் அழகும் 10,000 மடங்கு பெருகி அவளை காண்போரை பித்தராக்கத்தக்கவையாய் மாறிப்போயின. ஆபரணங்கள், ஆடைகள் முதலிய மற்ற எல்லா அம்சங்களிலும் அவளது மனம் திருப்தி அடைந்ததானாலும் புருஷன் சம்பந்தப்பட்ட வரையில் அவளது மனம் குறைப்பட்டு கொண்டே வந்தது. முன்னே கூறப்பட்டபடி வக்கீல் வீட்டில் இருந்த காலத்திலெல்லாம் சீமை மதுவிற்கே அடிமையாய் மயங்கி கிடந்தார். ஆதலால் அவர் அவளை ஏறிட்டும் பார்க்காமல் அலட்சியமாக விட்டு வைத்திருந்தார். ரமாமணியம்மாளினது மனம் அதே ஏக்கத்தினால் வருந்தி வாடி மெலிந்து தத்தளித்திருந்தது. வக்கீல் பகல் வேளைகளில் கச்சேரிக்கு போயிருக்கும் காலத்தில் அவள் தனது வீட்டு மெத்தையின் மேல் நின்று வெளியில் பார்த்தபடி இருப்பது வழக்கம். ஆதலால் எதிரிலிருந்த நமது சட்டைநாத பிள்ளையின் மாளிகை எப்போதும் அவளது திருஷ்டிக்கு எதிரில் நின்று கொண்டே இருந்தது. தெய்வலோகத்து அரம்பை போல மேன் மாடத்தில் நின்ற ஏந்தெழில் அணங்கை ஒரு நாள் நமது மாசிலாமணி தற்செயலாக கண்டுவிட்டான். கண்டது முதல் அவனது மனத்தில் அவள் மீது கடும் ஐயல் தோன்றிவிட்டது. மென்மேலும் அவளை பார்த்து அவளது அற்புதமான அழகை கண்டு ஆனந்தம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் தனது மாளிகையின் உப்பரிகையில் இருந்தபடி இமை கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருப்பான். இவ்வாறு அவன் அவளை கண்டது அவன் சிறைசாலையிலிருந்து விடுபட்டு வந்த சில தினங்களுக்கு பிறகே. அவளும் அவனை நோக்கினாள். ஆரம்பத்தில் 2 நாள் அவள் நாணி கோணி அப்பால் போய் மறைந்து கொண்டாள். ஆனாலும் அதன் பிறகு அவளும் கடைக்கண் பார்வையால் அவனை கூர்ந்து நோக்கலானாள். அவன் வலது கால் அற்றவன் என்பதை அவள் அறியாதவள். ஆதலால் அவனது முகத்தழகு, யவ்வன பிராயம், அபாரமான செல்வம், கல்யாணமாகா நிலைமை முதலியவற்றை கருதி அவளும் அவன் மீது இச்சை கொள்ளத் தொடங்கினான். சில தினங்கள் வரையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் காண வேண்டும் என்னும் அவாவோடு அடிக்கடி மேன்மாடத்திற்கு வந்ததும் எதிர்பக்கத்தில் தமது பார்வையை செலுத்தியதும் நன்றாக தெரிந்தன. அவன் பார்க்கும்போது அவள் நாணி குடிவதும் அவள் பார்க்கும்போது அவன் அப்பால் திரும்புவதும் நடைபெற்றன. பிறகு சில தினங்களில் அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்ட காலத்தில் அவர்களை மிஞ்சி அவர்களது முகம் ஆனந்தத்தினால் மலர்ந்து புன்னகை செய்தன. இருவருக்கும் அந்த இன்பம் சொற்ப காலம் வரையில் கிடைத்து கொண்டிருந்தது. பிறகு படிப்படியாய் இருவரது கண்களும் சந்தித்து சமிக்கை செய்து ஊமை ஜாடை காட்டிக்கொண்டன. கைகள் தந்தி பேச ஆரம்பித்தன. கடைசியில் ஒரு நாள் வக்கீல் ஏதோ காரியார்த்தமாக வெளியூருக்கு போயிருந்தார். ஆதலால் அன்றைய தினம் ரமாமணி தன்னை நிரம்பவும் சொகுசாக அலங்கரித்துக் கொண்டு வழக்கத்திற்கு முன்னதாகவே உப்பரிகையை அடைந்து மாசிலாமணியின் வருகையை நிரம்பவும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தாள். அவனை காண அவளது மனதும் முகமும் மலர்ந்தன. வலது கை வருந்தி அழைத்தது. அன்றைய தினம் இரவில் அவன் அவளது வீட்டிற்குள் நுழைந்து விட்டான். முழு மனதோடு இருவரும் வெகு சுலபத்தில் அந்தரங்கமான காதலராகிவிட்டனர். ரா காலங்களில் வக்கீல் வீட்டில் இருப்பதை கருதி அவர்கள் பகற்காலங்களில் ஒளிவு மறைவாக ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆனந்தமாக இருந்து வந்தனர். ரமாமணியம்மாள் நிரம்பவும் மூர்க்கமான ஆசாபாசங்களை கொண்டவளாக இருந்தாள். ஆதலால் ரா காலங்களிலும் மாசிலாமணியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற விளக்க முடியாத பலத்த ஆசையும் ஆவலும் அடைந்து அது விஷயத்தில் மாசிலாமணியோடு யோசனை செய்து அவனது சொற்படி வக்கீல் குடிக்கும் சீமை மதுவில் விஷத்தை கலந்து வைத்துவிட்டாள். குடிவெறியில் எதையும் உணராது மென்மேலும் அதை அருந்திய வக்கீல் அன்றைய இரவில் பரலோக பிராப்தி அடைந்து விட்டார். அவர் மிதமிஞ்சி குடித்ததால் திடீரென்று இறந்து போய்விட்டார் என்ற வதந்தியை அவள் பரப்பிவிட்டு அண்டை வீட்டு மனிதர்களின் உதவியை கொண்டு நிரம்பவும் துரிதமாக பிணத்தை எடுத்து போய் தகனம் செய்து
வக்கீலின் தேகத்தை சாம்பலாக்கிவிட்டு நிம்மதியாக வீடு சேர்ந்து வக்கீல் குடித்தழித்தது போக மிகுதியிருந்த பொருட்களுக்கெல்லாம் எஜமானியானாள். அவளது சொந்த ஊரில் ஏழ்மை நிலைமையில் உழன்று கொண்டிருந்த வயோதிகர்களான தாய் தந்தையர் உடனே அவளது வீட்டிற்கு அழைத்து கொள்ளப்பட்டனர். வக்கீலின் அந்திய கால சடங்குகள் நிறைவேறிய மறுதினம் முதல் மாசிலாமணியே அவளையும் அவளது வீட்டு நிர்வாகங்களையும் எல்லோரும் அறிய பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு அவளை தனது உயிருக்குயிரான ஆசை நாயகியாக வைத்து கொண்டான். அவளது அற்புதமான அழகில் அவன் மதிமயங்கி போய் அவள் குடியிருந்த பெருத்த மெத்தை வீட்டை விலைக்கு வாங்கி அவள் பேரில் எழுதி வைத்து அதில் நாம் முன்னே விவரித்த பள்ளி அறை கூடம் முதலிய ஏற்பாடுகளையெல்லாம் செய்து வைத்ததோடு அவள் பொருட்டு தனது செல்வத்தில் பெரும் பாகத்தையும் விரயம் செய்து சொற்ப காலத்தில் அவளிடத்திலேயே தனது உயிரை வைத்தவனாக மாறிப்போனான். அவ்வாறு 5-6 மாத காலம் கழிந்தது. மாசிலாமணி அவளிடம் நிகரற்ற காதல் கொண்டு அவளை உயிருக்குயிராய் மதித்திருந்தான். ஆனாலும் அவன் வலது காலற்ற அங்கஹீனன் என்பதை உணர்ந்து கொண்ட ரமாமணியின் மனதில் அந்த ஒரு விஷயத்தில் குறை இருந்து வருத்தி கொண்டே இருந்தது. தனது ஆயுட்காலம் முடிய தான் மாசிலாமணியை விடக்கூடாது என்ற உறுதியும் பிரியமும் அவளது மனத்தில் வேரூன்றி இருந்தது. ஆனாலும் திரௌபதை வீராதி வீரர்களான 5 புருஷர்களை மணந்திருந்தும் 6வது புருஷனாக கர்ணனை அடைய அந்தரங்கமாக ஆசை கொண்டது போல ரமாமணியின் மனதில் இரகசியமான ஒரு வேட்கை இருந்து வந்தது. அதாவது எவ்வித அங்கஹீனமும் இல்லாத கட்டழகனான ஒரு யவ்வன புருஷன் எவனையாகிலும் தான் மாசிலாமணிக்கு தெரியாமல் இரகசியத்தில் காதலனாக வைத்துக்கொண்டு மாசிலாமணியின் செல்வத்தை அவனுக்கு அள்ளி கொடுத்து அவனை மகிழ்வித்து அவனது பூர்ணமான வாஞ்சையை தான் பெறுவதே தான் பிறந்ததற்கு அடையக்கூடிய பெருத்த பாக்கியமாக மதித்தாள். அந்த கருத்தை தன் மனதிற்குள் அடக்கி கொண்டிருந்த ரமாமணி மாசிலாமணி இல்லாத காலங்களில் மெத்தையின் மேலிருந்தபடி தெருவில் செல்லும் விடப்புருஷர்களின் திருமேனி அழகை ஆராய்ச்சி செய்த வண்ணம் பகல் முழுவதும் காத்திருப்பாள். பல நாட்கள் ஆவலோடு கழிந்த பின்னர் அவள் எதிர்பார்த்த கட்டழகன் அவளது திருஷ்டியில் பட்டான். அன்றைய தினம் நடந்த ஒரு ஊர்கோலத்தில் மேளம் வாசித்துக் கொண்டிருந்த தவில்கார பையன் ஒருவன் அவள் கோரிய லட்சணங்கள் எல்லாம் வாய்ந்தவனாக காணப்பட்டான். அவனுக்கு சுமார் 20 வயது இருக்கலாம். நல்ல கட்டுமஸ்தான தேகமும் மினுமினுப்பான சிவந்த நிறமும் கருத்து அடர்ந்திருந்த செழிப்பான சுருட்டை தலைமயிரும் எவ்வித ஊனமும் இல்லாமலும் சாமுத்திரிகா லட்சணப்படி அமைந்த கை கால்கள் மார்பு புஜம் முதலிய அங்கங்களும் பெற்று அப்போதே பக்குவம் அடைந்த யவ்வன பெண்ணை போன்ற வசீகரமான முகக்களை உடையவனாய் தோன்றிய தவில்கார பக்கிரி என்ற யவ்வன புருஷன் ஒரு நொடியில் ரமாமணியின் மனதை கொள்ளை கொண்டு சென்றான். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.